நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். Come in. சொல்லுங்க ஹீரோ சார், உங்க ஹீரோ வேலை எப்படி போயிட்டு இருக்கு சார்? ஏகப்பட்ட வேலை பண்றதுனால எந்த வேலைன்னு தெரியலன்றியா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எந்த காலேஜ்? அசல் இன்ஜினியரிங் காலேஜ். நினைச்சேன், நீ பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு காலேஜ்லாம் படிச்சிருப்பேன்னு. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? சாரி சார், புரியல. கௌஷிக்கோட கேண்டீன்ல சண்டை போட்டியா? சார், நீ கண்டிப்பா போட்டிருப்ப. நீ என்ன பார்த்தே முஷ்டியை முறுக்குற ஆளு, அவனெல்லாம் சும்மா விட்டுருப்பியா? சார், அவன் தப்பா பிஹேவ் பண்ணா சார். இதுக்கு தான் உன்னையும் வர சொன்னேன். இவன் இப்படி நடந்துகிட்டதுக்கு மொத்த காரணம் நீதான். டீம்ல இருக்கவங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்தா மட்டும் போதாது, டிசிப்ளின் சொல்லி கொடுக்கணும். மேல இருக்கிறவங்க கீழே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியா பழகலாம், ஆனா அதெல்லாம் ஆபீஸ்க்கு வெளியே. அட்லீஸ்ட் வேலையை பாதிக்காம பாத்துக்கணும். நீ கொடுக்கிற தைரியத்துல தான் இவன் எல்லா ஆட்டமும் ஆடுறான். நியாயமா தண்டனைனா உங்க ரெண்டு பேரும் சேர்த்து தான் கொடுக்கணும். சார், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் என்ன சொல்லுங்க சார். எதுக்கு அவங்கள சத்தம் போடுறீங்க? என்ன, உன்னை சொன்ன அவளுக்கு கோவம் வருது, அவளை சொன்னா உனக்கு கோவம் வருது? என்ன இதெல்லாம் யூனியன் ஃபார்ம் பண்றீங்களா? சார், we are all one team சார். டீம் தான், ஆனா எந்த மாதிரி டீம்னு இருக்கு. அலிபாபாவும் 40 திருடர்களும் கூட டீம் தான், ஆனா பேட் டீம். டீமா சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல விஷயத்த பண்றதுக்கு, வேலையை செய்யறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்றதுக்கு. இப்படி தப்பு பண்ணவனை காப்பாத்துறதுக்கும் தப்பான வேலை செய்யறதுக்கு ஒன்று சேர்ந்துட்டு அதை டீம்னு வேற சொல்றியா? சார், நிஜமாவே அன்னைக்கு கௌஷிக் என்ன பேசினானா? aren't you matured enough? ஸ்கூல் பசங்க மாதிரி அவன் என் சட்டையை பிடிச்சிட்டான், இவன் என்ன அடிச்சிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. சார், நான் என்ன பண்ணட்டும் சார்? சின்ன பசங்களோட சேர்ந்துட்டு சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணாத. கௌஷிக்கோட ஏதாவது பிரச்சனை நீ பேசணும். நீ அவனுக்கு சீனியர், ப்ராஜெக்ட் மேனேஜர். இந்த மாதிரி ட்ரெயினி பசங்களை விட்டு சண்டை போறது நல்லாவா இருக்கு? சார், சீனியர் ஜூனியர் வித்தியாசம் இல்ல. யார் வேணா யார்கிட்ட வேணா எதை வேணா பேசலாம்னா ஒரு ஆபீஸ் எப்படி ரன் பண்ண முடியும்? சாரி சார். ஏதாவது ப்ராப்ளம்னா அதை சரி பண்றதுக்கு HR டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஏதாவது பிரச்சனைனா அவங்க கிட்ட தான் சொல்லணும். ஹலோ, உனக்கும் சேர்த்து தான் சொல்றது. ஏதாவது மண்டையில ஏறுதா இல்லையா? எஸ் சார். இங்க பார், சட்டையை பிடிச்சி ரவுடி மாதிரி சண்டை போறதுக்கு இடம் கிடையாது. ஆபீஸ் இங்க நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம். ஒழுங்கா வேலை பார்க்கறதா இருந்தா இரு, இல்லனா கெட் அவுட். டோன்ட் டேக் அட்வான்டேஜஸ். உனக்கு ரஜினி பிடிக்கும், எனக்கு கமல் பிடிக்கும், உனக்கு அந்த தலைவரை பிடிக்கும், எனக்கு இந்த தலைவரை பிடிக்கும். இதெல்லாம் வெளியே. உள்ள வந்த பிறகு வேலை செய்யறது மட்டும்தான் நம்ம வேலை. எஸ் சார். கன்ஃபர்மேஷன் லெட்டர் கிடைச்சிருச்சு, அதனால நம்மள யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு பிஹேவ் பண்ணாத. இது வெறும் ஃபார்மாலிட்டி தான். இந்த நிமிஷம் நான் உன்னை வேலையை விட்டு தூக்க முடியும். என்ன பாக்குற? என்னால உன்னை நிஜமாவே வேலையை விட்டு அனுப்ப முடியும். உன்னால ஒன்னும் கிழிக்க முடியாது, புரியுதா? இது ஒன்னும் காலேஜ் இல்ல, ஆபீஸ். இங்க கொஞ்சமாவது வளர முயற்சி பண்ணு. என் முன்னால தலையாட்டிட்டு பின்னால என்ன பேசுன்னு எனக்கு தெரியும். நீ போலாம். தேங்க்யூ சார். சார், நீயும் போலாம். தேங்க்யூ சார். ஒரு பாஸா இருக்கிறப்ப அதுக்கான சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு, அதை வளர்த்துக்க பாருங்க. அப்பதான் நீங்க மேல வர முடியும். ஓகே சார். ஸ்டாப் ஹியர். சரி மாமா, சரி மாமா. கம் ஆன். பாத்துறங்க. யோ, என்ன எங்கயா கூட்டு வந்திருக்கீங்க? எப்படியா இப்படி சேல்ஸ் பண்றீங்க, எப்படியா இப்படி சேல்ஸ் பண்றீங்கன்னு நீங்க தானே அடிக்கடி கேப்பீங்க. இப்படித்தான் சேல்ஸ் பண்றோம்னு காட்டுறதுக்காக தானே உங்களை நாங்க இங்க கூட்டு வந்திருக்கோம். யோ, நான் எப்ப அப்படி சொன்னேன்? சார், நீங்க சொன்னீங்க சார். நீங்க என்னைக்கு சேல்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படிலாம் நான் சொல்றதுக்கு? சார், நாங்களாம் ஆன் தி வேல அசால்ட் பண்ணுவோம் சார். சும்மா போற போக்குல பல கோடி ரூபாய் பிசினஸ் பூடு ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். யோ, முதல்ல வந்த விஷயத்த சொல்லுங்கயா. சார், ஒரு 1000 கம்ப்யூட்டர் ஆர்டர் சார். அந்த டீலிங்க நாங்க எப்படி முடிக்கிறோம்ன்றதை நீங்க பார்க்கணும் தான் சார் கூட்டி வந்திருக்கோம். அவுட் ஆஃப் சிட்டில 1000 கம்ப்யூட்டரா? என்னையா சொல்றீங்க? என்ன சார், அவுட் ஆஃப் சிட்டின்னு அசிங்கமா சொல்றீங்க? வண்டலூர் தான் இப்ப ஹாட் ஸ்பாட் ஆஃப் தி சிட்டி சார். சார், கன்னியாகுமரி வரைக்கும் சிட்டில சேர்த்துட்டாங்க சார், தெரியும்ல? யோ, இப்படி பேசி பேசியே வீணா போங்கயா.
பாக்குறதுக்கு என்னமோ குக்கிராமம் போல இருக்கு. கரண்டே இருக்குமா என்னன்னு தெரியல. இங்க யாரு அவங்கள்ட்ட 1000 கம்ப்யூட்டர் வாங்குறேன்னு சொன்னது? சார் இது குக்கிராமம் இல்ல சார், குக்கர் வச்சு சமைக்கிற கிராமம். இந்த ரோடு நேரா போய் பைபாஸ்ல ஜாயிண்ட் ஆகுது. அங்கதான் ஆர்டர் தரேன்னு ஆன் தி வேலை வெயிட் பண்றேன்னு சொல்லிருக்காரு. மாமா அங்க பாரு, பஞ்சுவல் பத்மநாபன் ஆல்ரெடி அரைவிடு. சார் சார் ஒரு 2 feet டிஸ்டன்ஸ்ல நீங்க வளர்த்த சிங்க குட்டிங்க எப்படி சேல்ஸ கபலீகரம் பண்றன்னு வாட்ச் பண்ணுங்க சார். கம் ஆன் கைஸ், அட்டாக். யா கம் ஆன். அட்ட புலி நம்ம அப்ரோச் கவனி. கண்டிப்பா மாமா. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஐ அம் அன்பு செல்வன், ஆல் இந்தியா லோக்கல் சேல்ஸ் ஹெட். திஸ் இஸ் கட்டதுரை, சவுத் விங் சேல்ஸ் கமாண்டர். ஹாய் சார். ஹலோ சார். அட பாவிங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் அள்ளி தெளிக்கிறானுங்களே. This is புலி, சேல்ஸ் பிரிகேடியர் இன் நார்த் விங். ஹேய் என்னதான் புழுகிறதுன்னு இல்லையா? ஆமா, அவன் யாரு? அவனா? அவன் எங்க கார் டிரைவர். அதான் அவனை அங்கேயே நிக்க வச்சிருக்கோம். அப்புறம் உங்களுக்கு எத்தனை கம்ப்யூட்டர் வேணும்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அதான் சொன்னனே 1000 கம்ப்யூட்டர்னு. சரி சரி சரி. இவ்ளோ பெரிய மீட்டிங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க ஹோட்டல்லயோ போட்டுருக்கலாமே. போயும் ரோட்ல போட்டிருக்கீங்க. வீடுன்னு எக்ஸ்பெக்ட் சார். ஒண்ணும் இல்ல, நான் கொஞ்சம் பிஸி. நீங்க எல்லாம் ரொம்ப அடம் பிடிச்சதுனால உங்களை பாக்குறதுக்கு நான் சம்மதிச்சேன். ஆமா, 1000 கம்ப்யூட்டர் எவ்வளவு விலை? சார் சார் 1 sec சார். சார் 1 கம்ப்யூட்டர் 9000 சார். சார் டோட்டலா வந்து 90 lakhs வருது சார். உங்களுக்கு மட்டும் தான் 3% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். 87 lakhs ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஓகே சார் ஒரு 10,000 கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தா ஒரு 8:30க்கு ஃபைனல் பண்ணலாம் சார். சரி, 1 லட்சம் கம்ப்யூட்டர். பேசு பேசு. சார் கோடிக்கணக்கான ஆர்டர்ன்றப்ப மும்பைல இருக்க எங்க நேஷனல்ட்ட வர வச்சு தான் சார் பேச முடியும். அப்ப 1 கோடி கம்ப்யூட்டர் வாங்குறதா இருந்தா? சார் என் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு சார். நீங்க 1 கோடி கம்ப்யூட்டர் ஆர்டர் பண்ணா அந்த ஓனர் பையனே இங்க வர வைக்கிறேன் சார். சார் கரெக்டா சொல்லுங்க சார், உங்களுக்கு எத்தனை கம்ப்யூட்டர் வேணும்? 1 கோடியா? 1 லட்சமா? 1000 கம்ப்யூட்டரா? 100. ஒண்ணுன்னா ஒண்ணுதான் அர்த்தம். சோ உங்களுக்கு ஒரே ஒரு கம்ப்யூட்டர் தான் வேணுமா? ஆமா, அது கூட செகண்ட்ஸ்ல கிடைக்குமா? சார் நீங்க எவ்வளவு பட்ஜெட்ல எதிர்பார்க்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு 1500 பரவாயில்ல. யோ, கார் மேல சாஞ்சிட்டு இருக்க, நவரியா வண்டி எடுக்கணும். அப்போ இந்த வெஹிக்கிள் கூட உண்டு இல்லையா? நோ நோ, என் வெஹிக்கிள் திஸ். டேய் இந்த சைக்கிள் உனக்கு வெஹிக்கிளா? டேய் போடா, போயிடுறா, போடான்னு சொல்றேன்ல. டேய் கண்ணாடிய கொண்டா கொண்டா போ. டேய் இன்னொரு தடவை உன்னை எங்க பார்த்தேன் மவனை செத்தடா நீ. போடா, போயிடுறா. அட பாவிங்களா. டேய் இருடா வரேன். டேய் வாங்கடா, எஸ்கேப் ஆயிடலாம். விடு ஜூட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவசரப்பட்டு இறங்கி போயிடாதடா, கொஞ்சம் டைட்டா இரு. அவளே இறங்கி வருவா. ஐயோ, இவன் இல்லாம எப்படி மொத்த வாழ்க்கையும் வாழறது? அந்த சூசன் முந்திக்கிறதுக்குள்ள நான் முந்திக்கணும். என்ன பாக்குற? சும்மாதான். போதும் போதும், பேசிராத பேசிராத. திரும்பிக்கோ. ஓ, சும்மாதானா? கார்த்திக், என் சுடிதார பாத்தியா? ஏன் உன் சுடிதார் என்ன? எப்பவும் போடுற சுடிதார் தான் போட்டிருக்கேன். சரி, அதுக்கு என்ன? இல்ல
வேற ட்ரெஸ் எல்லாம் வாங்கல. புரியல. விஸ்வநாதன் சார் வேற ட்ரெஸ் எல்லாம் போட சொன்னார்ல, ஆனா நான் போடல. ஓ, ம் நான் சொன்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டுப்பியா? ம் நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? அதுல உனக்கு சந்தேகம் இருக்கா கார்த்திக்? நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். ம், நான் என்ன சொன்னாலும் அதை நீ திருப்பி சொல்லுவியா? சொல்லுவேன். ஐ லவ் யூ. ஐ கிண்டல் பண்றியா கார்த்திக்? சச்சா, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அப்போ சொல்லு. என்ன சொல்லணும்? ஐ லவ் யூன்னு சொல்லு. சொன்னா சொல்லு, அவ்வளோதான். சும்மா சொல்லிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. சொல்லு. ஆனால் உன்னால சொல்ல முடியாது. ஐ லவ் யூ. என்னது? ஐ லவ் யூ. என்ன ராஜி இது? நீ தானே இதை கேட்ட? அதுக்குன்னு இப்படியா? எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் சொல்கிற? புரியுதுல்ல? இந்த ஒரு வார்த்தை ஒரு விஷயம் இல்லைன்னு உனக்கு புரியுதுல்ல? எனக்குள்ள இருந்து வரணும் கார்த்திக். உனக்கு அது வரலையா ராஜி? உனக்குள்ளே என் மேலே எதுவுமே இல்லையா? இருக்கு கார்த்திக், ஆனா அதை மிரட்டி கேட்காத. இப்ப சொல்லு, இன்னைக்குள்ள சொல்லுன்னு டைம் லிமிட்லாம் வைக்காத. அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது கார்த்திக். அப்போ என்ன காத்துட்டு இருக்க சொல்ற? ஏன் மாட்டியா? எத்தனை நாள்? தெரியல. உனக்கு இன்னொருத்தனோட கல்யாணம் ஆகிற வரைக்குமா? சொல்லு, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுமா? வேணா கார்த்திக், இப்ப பேச வேணாம். இப்ப நீ நல்ல மூட்ல இல்ல. ஏன் ராஜி இப்படி கஷ்டப்படுற? நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்தி எவ்வளோ வாட்டி பேச வேணாம்னு நினைச்சாலும் என் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி, ஓகே. சாரி கார்த்திக். இட்ஸ் ஓகே. நான் வேணா வேலையை விட்டுட்டு ஊருக்கே திரும்பி போயிட்டா? ஏய், இப்போ எதுக்கு இப்படிலாம் பேசுகிற? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கார்த்திக். ரொம்ப சிம்பிள். பிடிச்சா ஏற்றுக்கோ. அதுக்காக கடைசி வரைக்கும் போராடு. பிடிக்கலன்னா விட்டு தள்ள. ஆனால் அப்புறம் அதுக்காக வருத்தப்படக்கூடாது. ம் புரிஞ்சுதா? ம் ம். கார்த்திக், என்ன? உன் பர்த்டேக்கு சூசன் உன்கிட்ட ஐ லவ் யூ சொன்னா நீ என்ன சொல்லுவ? சரின்னு சொல்லுவேன். அப்படின்னா காதலை ஏற்றுக்க வேண்டியதுதான். ராஜி, கோவத்திலேயே என்கிட்ட ஐ லவ்னு சொல்ல மாட்டியா? கார்த்திக், நிஜமாவே நம்ம காதல் மேல நம்பிக்கை போயிடுச்சா? நிஜமாவே நீ மாறிட்டியா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ம். எங்க ராஜியை காணோம்? லீவ் சார். லீவா? என்ன லீவ்? காய்ச்சல் சார். உன்னை கேட்டனா? சாரி சார். ஃபீவர் ஹெடேக்னு. இது என்ன ஆஃபீஸா இல்லை நர்சரி ஸ்கூலா? சில்லி ரீசன் சொல்லி லீவ் போடுறதுக்கு. இன்னைக்கு மீட்டிங் நேத்தே மெயில் போட்டீங்களா? எஸ் சார். இன்னொரு வாட்டி இப்படி மீட்டிங் மெயில் வந்தா எல்லாரும் இருக்கணும். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு பி இன் தி மீட்டிங். மீட்டிங் வர முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கவங்க வேற வேலையை பார்த்துக்கிட்டோம். இல்ல சார், அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு. லீவ் போடுறதுக்கு இப்படி ஒரு ரெடிமேடான காரணத்தை இன்னும் எத்தனை நாள் தான் சொல்லுவீங்க? விஷ்ணு, நீ எதுக்காக வந்திருக்க? சார், மீட்டிங் சார். மீட்டிங் என்ன மெரினா பீச்ல நடக்கிற மீட்டிங் நினைச்சா? ஹாயா கையை வச்சுட்டு வந்திருக்க? இல்ல சார், எல்லாம் இங்க இருக்கு சார். இது ஒரு ஐபேட் சார். நீங்க சொல்றத அப்படியே கேட்ச் பண்ணிரும் சார். ஸ்பீட் 1 டெராபைட், மெமரி 1 ஜிகாபைட். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஜோக் சொல்ல ட்ரை பண்ண, ஐ ஸ்வேர் ஐ வில் த்ரோ யூ அவுட். தேங்க் யூ சார். இன்னொரு வாட்டி ஜோக் சொல்ல ட்ரை பண்ணா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்றேன். சார், போய் அந்த கபோர்ட்ல இருந்து பேட் பேனா கொண்டு வா. நான் இந்த மீட்டிங் எதுக்காக கூப்பிட்டேன்னா, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. உங்க டீம்ல ஒருத்தரை ப்ரோமோட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். இந்த ப்ரமோஷன் ஒருத்தர் திறமையை பாராட்டியோ
இல்ல அவங்க பெருசா சாதிச்சிட்டாங்கன்னு நினைச்சோ கொடுக்கல. கௌஷிக் ப்ரமோட் ஆயிட்டதுனால அந்த இடம் வேக்கண்டா இருக்கு. அதை ஜஸ்ட் ஃபில் பண்றதுக்கு தான் லக்ஷ்மியை டீம் லீடரா ப்ரமோட் பண்ணிருக்கோம். தேங்க் யூ சார். சின்னதா கை தட்டலாமே. இந்த ப்ரமோஷன் நீ எதையோ செஞ்சதுக்காக தரல, எதையாவது செய்வேன்னு நம்பி தர்றோம். தேங்க் யூ சார். I'll do my best. உன்னோட பெஸ்ட் இல்ல, இந்த கம்பெனிக்கு தேவையான பெஸ்ட்டை பண்ணணும். Yes sir. கங்க்ராட்ஸ். Thank you sir. மச்சான் இப்படி ஒரு சீரியஸான ப்ரமோஷனை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. ஏய் மூடிக்கிட்டு இரண்டா. வாட்? நத்திங் சார். இப்போ நீ டீம் லீடர். சின்ன பசங்களோட சின்ன பசங்கள சுத்திக்கிட்டு இருக்காம உன் ரெஸ்பான்சிபிலிட்டி உணர்ந்து வேலை செய்யணும். நீ கொஞ்சம் தள்ளி நின்னாதான் மத்தவங்க கிட்ட வேலை வாங்க முடியும். Okay. You will report to Susan. அவங்க சொல்லுவாங்க நீ என்ன செய்யணும்னு. That's all for the day. டேய் இப்போ எதுக்கு என்ன போய் நோட் பண்ணல எடுத்து சொன்னாரு? Congrats Lakshmi. I am really happy for you. Thank you. லக்ஷ்மி you deserve it. Thanks Karthik. கலக்கிட்ட லட்சுமி. Thanks Ram. அப்புறம் எப்போ ட்ரீட்? கொடுத்துட்டா போச்சு. லட்சுமி பாஸ் ஆனதும் என்ன கண்டுக்காம விட்டுறாத. ஹே ஓவரா சீன் போடாத. கார்த்திக், லஞ்சுக்கு அப்புறம் என் கேபினுக்கு கொஞ்சம் வாயேன். என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. சூப்பர் லக்ஷ்மி. லட்சுமி இத ரணகலமா கொண்டாடுறோம். ஆமா ஆமா பின்றோம். ஆமா கலக்குறோம். முதல்ல நான் ராஜிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வா வா. என்ன வர சொன்னீங்க? சும்மாதான். நிஜமாவே சும்மாதான்ப்பா. ஏன் உன்னை சும்மா பார்க்க கூடாதா? விளையாடாதீங்க. என்னன்னு சொல்லுங்க. சரி உட்காரு. சொல்லுங்க என்ன விஷயம்? என்ன சொல்லணும்? ஏதோ சொல்லுன்னு தானங்க வர சொன்னீங்க. என்னப்பா அடம் பிடிக்கிற? ஏதாவது சொல்லலைன்னா விடமாட்ட போல இருக்கே. சரி என்ன காரணம் சொல்லலாம்? அப்பாடா சிரிச்சிட்ட. என்னாச்சு? சமீப காலமா ஒரு சின்ன கலாச்சார பயம் தெரியுதே உன் கண்ல. அப்படியா? ஆமா, நீ கொஞ்சம் நார்மலா இல்ல. என் ஃப்ரெண்டு கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும். ஆனா அதை சொன்னா அவங்க ஹர்ட் ஆவாங்க. சரி சொல்லலாமா வேணாமான்னு குழப்பமா இருக்கு. சொல்லாமலே கடைசி வரைக்கும் ஓட்டிட முடியுமா? எப்படியும் சொல்லிதான் ஆகணும். அப்போ சீக்கிரம் சொல்லிடு. லேட்டாக பிரச்சனை ஜாஸ்தியா தான் ஆகும். அப்போ சொல்லிடவா? ஏய், யார் உன்னுடைய ஃப்ரெண்டு? இல்ல நான் அப்புறமா சொல்றேன். இந்த விஷயத்த சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம தவிக்கிறதுனால தான் இந்த டென்ஷன். என்னன்னு சொல்லு கார்த்திக். கண்டிப்பா சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன எதுக்கு வர சொன்னீங்கன்னு சொல்லுங்க. வர 28 என்ன விசேஷம்? என்ன விசேஷம்? ஆகஸ்ட் 28. தெரியலையே. ஃப்ராடு. உங்களுக்கு யார் சொன்னது? ஹலோ, எங்க ரேஞ்சே வேறமா. ரெஸ்யூம்ல பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி என் பர்த்டேவை கண்டுபிடிச்சீங்க? எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப அது இல்ல விஷயம். பர்த்டேக்கு என்ன எங்க கூட்டிட்டு போற? எங்க வேணா போலாங்க. ஃபிஷ்கோ? டன். டின்னர்? போலாம். கேண்டில் லைட் டின்னர். ஏதோ ஒரு டின்னர். என்ன இப்படி ஃபீலே இல்லாம சொல்ற? போலாங்க. நான் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். எல்லாருக்குமே வா. ஹலோ, நாம 2 பேர் மட்டும் தான் போறோம். 2 பேர் மட்டுமா? எஸ். அது எப்படிங்க? அவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. டின்னருக்கு நீயும் நானும் மட்டும்தான். ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட அன்னைக்கு சொல்லணும். உன் பர்த்டே அன்னைக்கு தான் சொல்லணும்னு வெயிட்டிங். என்ன? அன்னைக்கு சொல்றேன். என்னன்னு சொல்லுங்க சூசன். ஏய், இப்படி எல்லாம் சட்டுன்னு சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு மூட் செட் பண்ணி அப்பதான் சொல்லணும். என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. அது உனக்கும் பிடிச்சி ஏத்துக்கிட்டா போதும். ஆனா அது உனக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். சூசன். சரி சரி, வேற ஏதாவது பேசலாம்.
உனக்கு என்ன gift வேணும் கார்த்திக்? ஒன்றும் வேணாங்க, அதெல்லாம் இல்ல, ஏதாவது கேளு. ஒன்றும் வேணாங்க. 10 பவுன்ல நல்ல சங்கிலியா வாங்கி ஐயோ, அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். நானும் தர மாட்டேன். 10 பவுன் தங்கம் என்ன விலை தெரியுமா? ஏங்க எதுக்குங்க எப்படி கலாய்க்கிறீங்க? உனக்கு யூஸ்ஃபுல்லா ஏதாவது வாங்கி தரணும்னு பாக்குறேன். இல்லனா எனக்கு பிடிச்சதை நான் வாங்கி தருவேன். சரி, உங்களுக்கு பிடிச்சதே நீங்கள் வாங்கி கொடுங்க. அதுக்காக ரொம்ப செலவு பண்ணி பெருசாக வாங்கி கொடுத்து என்ன எம்பாரஸ் பண்ணிடாதீங்க. எதனா சின்னதாக வாங்கி கொடுங்க. பாக்குறேன். வேற ஒன்றும் இல்லையே? சரி, நான் கிளம்புறேன். வேலையெல்லாம் பாதியிலே நிற்குது. ரொம்ப சின்சியர் தான். ஓகே, போ. கார்த்திக், பர்த்டே அன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் கூட ஒரு மாதிரி gift தான். அதை ஏத்துக்கிட்டா நீ எனக்கு தர பெரிய ரிட்டர்ன் gift-ஆ இருக்கும்.